வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் அன்பு நேயர்களே. நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் பிராண்ட்ல இருந்து பெய்ட் வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த பெய்ட் வெப்சைட்ல சேர்றதுக்கு கட்டணம் வெறும் 499 ரூபாய் மட்டும்தான். லைஃப் டைம் ஃபீங்க மாசம் பிடுங்குற வேலையே கிடையாது. அதில் என்ரோல் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே நிறைய கான்டென்ட்ஸ் யூனிக்காக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் எங்களோட முந்தைய அனௌன்ஸ்மெண்ட்டை மதித்து அதில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல பேரை சேரணுன்ற எண்ணத்தில் தான் இந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆஃபர்ஸ் எல்லாமே முடிகிற தருவாயில் போயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சேரது ரொம்ப நல்லது. சேர விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ கிடைக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டில் என்ரோல் பண்ண வேண்டியதுக்கான ஒரு லிங்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் திரும்பவும் அணு ஆயுத பயத்தை விதைக்க ஆரம்பிச்சிட்டார். இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். போன வருஷம் அக்டோபர் மாதம் இந்த கிரைமியா பாலம் தகர்க்கப்பட்டுச்சுல. தகர்க்கப்பட்டதும் இந்த ரஷ்யாவுக்கு எதிரான மனநிலை இருக்க பல பேருமே பயங்கரமாக கொண்டாடினாங்க. இது பற்றியா யுக்ரைனுக்குள்ளே களை இறங்கி நீ அடிக்கிற பேர் அந்த கர்மா தான் இப்போ ஒன்று திருப்பி அடிக்குது. கிரைமியாவே யுக்ரைன்லேருந்து ரஷ்யா 2014 திருடிட்டு போன ஒரு நகரம் தானே. அப்பேற்பட்ட ரஷ்யாவுக்கு சொந்தமானதாக கருதப்படுற கிரைமியா மேலேயே யாரை தாக்குதல் நடத்தி வேற லெவலில் ரஷ்யன்ஸை ஓட விட்டுருக்காங்கப்பா அப்படின்னு பல பேருமே கொண்டாட ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் கடுப்பான ரஷ்யா என்ன பண்ணுச்சு, TNW அதாவது டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் இப்படின்ற ஆயுதத்தை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறத அறிவிச்சிட்டாங்க. உலகம் முழுக்கவே யார் யாரெல்லாம் சந்தோஷப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் அஞ்சு நடுங்குற அளவுக்கு இந்த அறிவிப்பு கொண்டு போய் விட்டுச்சு. இதுக்கப்புறமா இந்த ஆயுதத்தை பயன்படுத்தலை. ரஷ்யா சொல்லிச்சு, பட் பயன்படுத்தலை. அப்படியே சில மாதங்கள் உருண்டோடி இப்போ நாம் இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ திரும்ப என்ன ஆயிருக்குன்னா, இந்த TNW டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் சார்ந்த பயம் திரும்ப ஆட்கொண்டிருக்கு. இந்த பெலாரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சிலிருந்து ரஷ்யாவுக்கு துணை போயிட்டு இருக்கு. பெலாரஸ் அந்த நாட்டோட எல்லை பகுதியில் ரஷ்யா இந்த TNW டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை நிலைநிறுத்த போகிறதா அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பு வெளியாக இருக்க இந்த நொடியில் மேற்குலக நாடுகள்லாம் உச்சகட்ட பயத்துக்கே போயிருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டு எப்படா என்ன நடக்கும்னு பயத்தில் இருந்தாங்க. அந்த பயம் இப்போ தான் சில மாதங்கள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திரும்ப விதைச்சிருக்காரு விளாடிமிர் புட்டின் அவர்கள். எதுக்காக புட்டின்னு சொல்கிறேன்னா, இது எதுவும் வெளியான தகவல் கிடையாதுங்க. கிரெம்ளின் மாளிகை வெளியிட்ட அறிக்கையும் கிடையாது. டைரெக்டாக புட்டின் டெலிவிஷனில் சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டிக்கல் அணு ஆயுதத்தை பெலாரஸ்க்கு கொண்டு போய் வைக்கிறதா இருக்கும், உண்மைதான் அப்படின்னு இருக்காரு. இது ஆக்சுவலாக இடமாற்றம் செய்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க மேற்குலக நாடுகள் சோகால். ஆனால் இது இடமாற்றம் கிடையாது, நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நிலைநிறுத்துறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பெலாரஸ் ஆக்சுவலாக ரஷ்யாவோட லான்ச் பிளாட்ஃபார்ம்னு விளாடிமிர் புட்டினே கிளைம் பண்ணியிருக்காரு. அங்கே இராணுவ பயிற்சி நாங்கள் தர இருக்கோம் பெலாரஸ் வீரர்களுக்கு. இது சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு தான் இது எல்லாமே நடக்குது. அதனால் ரஷ்யா வேற குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. இதே தானப்பா யூஎஸும் பல தசாப்தங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குல்ல, இதை இந்த நேட்டோவோட உறுப்பு நாடுகள்லாம் இருக்கு பாருங்க, அதோட எல்லை பகுதிகளில் அமெரிக்கா நிலைநிறுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. நான் பண்ணா இதை மட்டும் கேள்வியாக கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி, நெதர்லாந்து, பெல்ஜியம், இட்டலி, டர்க்கி, கிரீஸ் இந்த நாடுகள்லாம் அமெரிக்கா இந்த வேலையை பார்த்துருக்கு. அந்த எல்லைகளில் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பிளேஸ் பண்ணிருக்குன்னு அவர் திரும்ப அழுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தார். இது கூடவே இன்னொரு கிளாரிஃபிகேஷன் அவர் பண்ணியிருந்தாருங்க. சமீபத்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் விளாடிமிர் புட்டினும் சந்திச்சிருந்தாங்க. இதை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் சந்திச்சது உண்மைதான், ஆனால் இந்த சந்திப்புன்றது ராணுவ கூட்டமைப்பு சார்ந்த சந்திப்பு கிடையாது. ஏதோ நாங்கள் 2 நாட்டு மிலிட்டரிகளும் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் செயல்பட போகுது அப்படின்றதுக்கான சந்திப்பு கிடையாது, நட்பு ரீதியிலான ஒரு சந்திப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. ரஷ்யாவும் சீனாவும் ராணுவ அணிதிரட்டலை கண்டிப்பாக செய்யாது அப்படின்ற கேரண்டியை கொடுத்துருக்காரு. இப்போதைக்குன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இப்போதைக்கு இந்த சென்ஸ் இப்போதைக்கு பண்ணல, இதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். பொறாமை பிடிச்ச இதுதான் மக்கள் குறிப்பாக கவனிக்கணும். பொறாமை பிடிச்ச பல பேரால் இதை தாங்கிக்க முடியல, ரஷ்யாவும் சீனாவும் இவ்வளோ நட்புறவோடு செயல்படுறத. ஸோ பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. விளாடிமிர் புட்டினோட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது வெளியானதுமே மேற்குலக நாடுகள் வழக்கம் போல துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இது போல அவர் பண்ணலாம் பேசலாம்னு சொல்லிட்டு. இதில் முதல்ல நேட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, விளாடிமிர் புட்டின் பொறுப்பு இல்லாமல் நடந்துகிட்டு இருக்காரு. இது போல டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு போய் பெலாரஸை நிலைநிறுத்த போகிறதா அறிவிச்சிருக்காருல, இது பொறுப்பில்லாத ஒரு தனம். உலக பேரழிவுக்கு இது ஒரு ஆரம்பமாக அமையும். டாக்டிக்கல் அணு ஆயுத குவிப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரிஸ்க் தெரியாமல் புட்டின் பண்ண மாட்டார். ஆனால் டேஞ்சரை ஃபுல்லாக தெரிஞ்சுதான் இவர் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நேட்டோ சொல்லுது. இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட டாக்டிக்கல் அணு ஆயுத குவிப்பு இருக்குல்ல, இதை நியாயப்படுத்தவே முடியாது, இது முற்றிலும் தவறான ஒரு செயல்னு சொல்கிறாங்க. பெலாரஸ் எப்படி இதுக்கு அனுமதிக்கலாம்? புட்டின் கேட்பாருங்க, பெலாரஸ் எப்படிங்க அனுமதிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் கூடுதலாக நாங்கள் தடை விதிப்போம்,
இதை தான் பெலாரஸ் எதிர்பார்க்குதோ அப்படின்னு மறைமுகமாக மிரட்டவும் செஞ்சிருக்கு யூரோப்பியன் யூனியன். இதெல்லாம் தாண்டி ரஷ்யாவோட முக்கியமான எதிரி நாடாக கருதப்பட்டு இருக்கு அமெரிக்கா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளாடிமிர் புட்டின் அடங்குற மாதிரி தெரிலங்க, அவரோட வெறித்தனம் இப்போ வரைக்கும் குறையவே இல்லை. டாக்டிக்கல் அணு ஆயுத குவிதலை நாங்கள் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ரஷ்யா அமெரிக்காவை எதிர்த்து எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கோம். அணுகுமுறையில், அமெரிக்காவோட அணுகுமுறையில் இதுக்கப்புறமும் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. இதுக்கு நடுவில் யுக்ரைன் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் சரியாக இருந்திருக்குமா? அவங்களும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியே விட்டால் விளாடிமிர் புட்டின் உலகத்தை அழிச்சிருவார் போல இருக்கு. இந்த யுஎன்எஸ்சி இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், ஐநா பாதுகாப்பு சபை, அங்கே ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை உடனடியாக கூட்டணும். அந்த மீட்டிங்கில் தீர்மானம் ஒன்று ரஷ்யாவுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டு இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை ரஷ்யா பெலாரஸை நிலைநிறுத்ததிலிருந்து நாம் தடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு யுக்ரைன். ஆக்சுவலாக ஐநா பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படுறது முடியாத காரியம்தான். எதை வச்சு சொல்கிறேன்னா, அதில் இருக்க 5 பெர்மனெண்ட் மெம்பர்ஸில் ரஷ்யாவும் ஒன்று. பெர்மனெண்ட் மெம்பர்ஸ்னாலே வீட்டோ பவர் இருக்குன்னு அர்த்தம். வீட்டோ பவர் இருக்குனாலே எந்த தீர்மானம் வந்தாலும் அதை கீழ் பண்ண முடியும். இப்பேற்பட்ட வீட்டோ பவர் ரஷ்யா வச்சிருக்கிறப்ப யுஎன்எஸ்சியில் எப்பேற்பட்ட தீர்மானம் ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஓகே, ரைட்டு. இந்த நேரத்தில் நாம் இந்த டிஎன்டபிள்யூ இருக்குல்ல, டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன், இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா உலக நாடுகளே இந்த அளவுக்கு மிரளுது அப்படின்னா அந்த வெப்பன் அப்படி என்னதான் இருக்குது? விளாடிமிர் புட்டின் அவர்கள் தாங்கிட்ட எவ்வளவோ ஆயுதங்கள் இருந்தாலும் இந்த டிஎன்டபிள்யூ பற்றி மட்டும் எதுக்காக இன்சிஸ்ட் பண்ணி ஒரு பேசியிருக்கணும்? இப்படி பல கேள்விகள் நம்மளுக்கு மனசில் பறக்கிறதுல இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலாக தான் இந்த காணொலி தொகுப்பு. ஆக்சுவலாக பிரம்மாஸ்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த டிஎன்டபிள்யூ 100 பிரம்மாஸ்திரங்களுக்கு சமம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. சைஸில் சின்னது அவ்வளோதான், பட் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த டிஎன்டபிள்யூக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்மால் நியூக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன அணு ஆயுதங்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழில். இந்த ஸ்மால் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குல்ல, இதில் இருக்கிறதுலே சின்னதானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ டன் வரைக்கும் எடையுள்ள அந்த குறிப்பிட்ட டிஎன்டபிள்யூ. இந்த 1 கிலோ டன் அப்படின்னா 1 கிலோ டனுக்கு குறைவாக இருக்கும். ஆனால் நியூக்ளியர், ஓகேவா, இதை மனசில் வச்சுக்கோங்க. இதுலேயே லார்ஜஸ்ட் ஒன்ஸ், அதாவது இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்லேயே மிக பெருசாக பார்க்கப்படுறது 100 கிலோ டன்ஸ் அளவுக்கு வெயிட் இருக்கும். இந்த லிமிட்டட் ஸ்ட்ரைக் அப்படின்றதான் இதில் பிரத்யேக சிறப்பம்சமே. ஏன்னா எதுக்காக இப்போ எல்லாருமே ரஷ்யா இந்த டிஎன்டபிள்யூவை கையில் எடுக்கணும்னு பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த அணு ஆயுதம் பொதுவாக அப்படின்றது ஒரு இடத்துல வீசப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்த மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் அணுக்கதிர்வீச்சை வெளிப்படுத்தும். மிகப்பெரிய தாக்கத்துக்கு உள்ளானதாக அந்த பகுதியை மாற்றி விட்டுரும். ஆனால் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இடத்துக்குள்ள மட்டும்தான் அணுக்கதிர்வீச்சு வெளிப்படும். ஒன்று, அடிக்கிற இடம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் மட்டும்தான் ரொம்ப பெரிய அடி விடும். சுற்றி இருக்க இடங்களில் ஓரளவுக்கு கூட இந்த விளைவு அப்படின்றது தெரியாது. அதனால தான் லிமிட்டட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக எந்த இடத்த பாயிண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல மட்டும் அடித்து முடிச்சிடும். இந்த சிவிலியன்ஸ் இருப்பான சுற்றி அவங்களுக்கு ஓரளவுக்கு சேதங்கள் தவிர்க்கப்படும். எதுக்கு ஓரளவுக்குன்றனா, நியூக்ளியர். ஸோ அங்கேருந்து அணுக்கதிர்வீச்சே வெளிப்படாதெல்லாம் சொல்லவே முடியாது, கண்டிப்பாக வெளிப்படும். பட் அந்த பெரிய நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குல்ல, அதோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிஎன்டபிள்யூ கொஞ்சம் இந்த தாக்கத்தை கம்மி பண்ணும். ஸோ இந்த லிமிட்டட் ஸ்ட்ரைக் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, ரேடியோ ஆக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அணுக்கதிர்வீச்சு சார்ந்து இந்த காற்றில் இந்த ஏர் பார்ட்டிக்கலில் அப்படியே இந்த ரேடியோ ஆக்டிவ்லாம் பயணிக்கிறது. இந்த ஒரு விஷயம் இங்கே ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஓகே, க்ரூஸ் மிசைல்ஸ், ஆர்டிலரி ஷெல்ஸ், இதில் கூட இந்த டிஎன்டபிள்யூவை பொருத்தலாம். இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது நியூக்ளியர் பவர் கையில் இருக்குது, ஆனால் அதை கரெக்டாக நம்ம ஒரு இடத்துல டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அடிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சுமந்து சொல்கிற கருவி வேணும் பார்த்தீங்களா. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட டிஎன்டபிள்யூக்காக நாம் தனியாக எந்த கருவியும் கிரியேட் பண்ண வேணாம். ஏற்கனவே கையில் வச்சுருப்பாங்களா இந்த க்ரூஸ் மிசைல்ஸு, ஆர்டிலரி ஷெல்ஸு, இதுலேயே பொருத்தி நீங்கள் அட்டாக் பண்ணலாம். ஆனால் அது அணு ஆயுதம். ஆர்டிலரி ஷெல்ஸில் இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். பீரிங்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்டிலரி போட்டு தான் அதை ஃபுல்லாக பிரயோகப்படுத்துவாங்க. அதில் கிட்டத்தட்ட துப்பாக்கி தோட்டா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் சைஸ். அதுலேயே இந்த டிஎன்டபிள்யூ குறிப்பிட்ட டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை வார்ஹெட்டாக உள்ளே வச்சு அட்டாக் பண்ண முடியும். எந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இதனால தான் ரஷ்யாவோட இந்த டிஎன்டபிள்யூவை பார்த்து உலகமே பாராட்டுக்கிட்டு இருக்கு. ஏர்கிராஃப்ட், ஷிப்பு, இதில் இருந்துலாம் இந்த டிஎன்டபிள்யூவை ஃபயர் பண்ண முடியும். தனிப்பட்ட இந்த களம் இருந்தால் தான் பண்ண முடியுன்ற ஒரு நிர்பந்தமே இங்கே கிடையாது. அதுவும் இந்த விமானங்கள் அண்ட் கப்பல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம தமிழில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள்னு சொல்லுவோம். அந்த ஏவுகணைகள்லையும் இந்த டிஎன்டபிள்யூவை பொருத்தி நம்மளால் அட்டாக் பண்ண முடியும். டார்படாஸ் இருக்குது பாருங்க, நீர்மூழ்கி கப்பல்லேருந்து வெளிப்படும் பாருங்க, அந்த டார்படாஸில் கூட இந்த டிஎன்டபிள்யூ நம்மளால் வைக்க முடியும். அண்ட் டெப்த் சார்ஜஸ்லையும் இது உள்ளே வருது. எந்த ஃபார்மில் நீங்கள் எடுத்தாலும் ஜஸ்ட்டு மிசைல்ன்ற ஒன்று கையில் இருந்தாலே போதும், இந்த டிஎன்டபிள்யூவை அங்கே ஃபிக்ஸ் பண்ணி அடித்து காலி பண்ணிகிட்டே இருக்கலாம். அணு ஆயுத தாக்குதல் தான் இது.
மேலோட்டமெல்லாம் கடந்து போயிட முடியாது. இதுவும் ஒரு அணு ஆயுத தாக்குதல் தான், ஆனால் டாக்டிக்கல் பேஸில் இருக்கும். இதோட நீட்சியா இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இதோட அதிகபட்ச வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 1000 கிலோ டன்ஸுங்க. எப்படி? 1000 கிலோ டன்ஸு. லாங்கர் ரேஞ்சில் இருந்து கூட தாக்குதலை கரெக்டாக பண்ண முடியும். பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து உங்களால் டார்கெட்டை ஈஸியாக அடிச்சு காலி பண்ண முடியும். அதுதான் இங்கே லாங்கர் ரேஞ்சு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 1000 கிலோ டன் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு கம்பேர் பண்ணி நான் சொல்ல விரும்புகிறேன். உலகம் அறிஞ்ச விஷயம். அதாவது இந்த உலகத்தில் இப்போ வரைக்குமே 2 அணுகுண்டுகள் தான் 2 பகுதிகள் மேலே விழுந்திருக்கு. கொத்தா மக்கள் இறந்தாங்க. அதை மட்டும்தான் மனித குலம் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கு. அந்த 2 அணுகுண்டுகளை விழுந்த நாடு ஜப்பான். விழுந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா, நாகசாக்கி. இதுக்கு அப்புறமும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, அணுகுண்டுன்ற ஒன்று மக்கள் சார்ந்து பிரயோகப்படுத்தவே இல்லை தாக்குதலுக்காக. ஆனால் இப்போ டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு வந்துருவாங்களோன்றதான் பெரிய பயமாக இருந்துகிட்டு இருக்கு. 1945 அதாவது 2ஆம் உலகப்போர் முடிவில் தான் அமெரிக்கா ஹிரோஷிமா மேலே பதிலடி தாக்குதல் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு அணுகுண்டை போட்டாங்க. அந்த அட்டாமிக் பாம்போட இடம் எவ்வளோ தெரியுமா? 15 கிலோ டன்ஸ் மட்டும்தான். எவ்வளோ? 15 கிலோ டன்ஸ் மட்டும். ஆனால் அப்போ ஏற்படுத்தப்பட்ட தாக்கத்தை நம்ம இப்போ வரைக்கும் உணர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1000 கிலோ டன்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இப்போ இது மட்டும் போடப்பட்டுச்சுன்னா மனுஷ குலத்துக்கு பேராபத்தாக இருக்கும் பாருங்கள். 15 கிலோ டன்னையே தாங்க முடியாத ஆட்கள் நம்ம 1000 கிலோ டன்லாம் போச்சுன்னா கொடுமை. இதெல்லாம் நான் சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிக் பேஸ் பண்ண விஷயங்கள். இதை தாண்டி இன்னும் நிறைய சக்தி வாய்ந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டால் முடிஞ்சு போயிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு உச்சபட்ச திறன் கொண்ட ஒரே ஒரு அணு ஆயுதத்தால் இந்த உலகத்தையும் இல்லாமல் பண்ண முடியும். இப்போ ஏற்பட்ட ஒரு அபாயத்தை நோக்கி தான் மனுஷகுல இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு இந்த ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்னால. இந்த நேரத்தில் அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் இப்போ ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி ரஷ்யா கிட்ட ஓரளவுக்கு இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது. அவங்க மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்பர்ஸ் எவ்வளோ தரமா சொல்கிறாங்க? மினிமம் 2000 டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யன்ஸ் வச்சுருக்காங்களாம். இதனால தான் அவங்க இவ்வளோ தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கிறதா யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக இந்த அவங்க மலை மாதிரி குவிச்சது சமீபத்தில் நடந்த ஒரு எஸ்கலேஷனா. இதுக்கு முன்னாடி ரஷ்யன்ஸ்க்கு இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மேலே அதீத ஈடுபாடு இல்லையா. ஆனால் சில ஆண்டுகளுக்குள்ள போர் வெடிக்கும்ன்ற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ரஷ்யன்ஸ் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு ஃபைனல் அவுட்புட் தான் 2000க்கு மேற்பட்ட இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் இப்போ சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாமல் துல்லியமான தாக்குதல் நடத்துகிற திறன் இந்த 2000க்கு மேற்பட்ட டிஎன்டபிள்யூஸ் கிட்ட இருக்கா. நீங்கள் ஒரு வெப்பனை கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் அதோட பர்பஸ் இருக்குல்ல, அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணணும். அப்படி அச்சீவ் பண்ண முடியலன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பனை கண்டுபிடிச்சதே வேஸ்ட்டு. இதைத்தான் யூஎஸ் இன்டெலிஜென்ஸே பகிரங்கமாக சொல்லியிருக்கு. ரஷ்யன்ஸ் இந்த விஷயத்தில் டாப்பில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஆக்சுவலாக ரஷ்யா கிட்ட இருக்க இந்த 2 சிஸ்டம் பேஸ் பண்ணியே இந்த குறிப்பிட்ட ஷார்ட் ரேஞ்ச் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஏவ முடியும். நான் சொல்கிறது 2 சிஸ்டத்தை பேஸ் பண்ணி. அப்போ இருக்கிற எல்லாத்தையும் அவங்க இறக்கி விட்டாங்கன்னா உச்சகட்ட கொடுமை. SSN-30 அதாவது கேலிபர் மிசைல்னு சொல்லுவாங்க. இது சப்மரின் அண்ட் ஷிப் லான்ச்டு க்ரூஸ் மிசைல் சிஸ்டம். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆர் சி, ரேஞ்சு 1500 கிலோமீட்டர்ல இருந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும். மிசைல் லென்த் பார்த்தீங்கன்னா 6.2 மீட்டர். இந்த மிசைலோட டைப் க்ரூஸ் மிசைல். அடுத்ததா இஸ்காண்டர் M மிசைல் லான்ச்சர், SS-26 டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொபைல் கிரவுண்ட் பேஸ்டு மிசைல் சிஸ்டம்ங்க இது. இதோட டார்கெட் லேண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும். மிசைலோட லென்த் பார்த்தீங்கன்னா 7.3 மீட்டர். இது எந்த பேஸ்ல உருவாக்கப்பட்டிருக்க டைப் பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபியூயல் ராக்கெட். சரிப்பா, இவ்வளோ தூரம் டிஎன்டபிள்யூ பற்றி சொல்கிறேன். ஆனால் நாங்கள் இப்போ தானே முறை கேள்விப்படுறோம். இதுக்கு முன்னாடி எந்த நாடும் பிரயோகிக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். இது வரைக்கும் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யா, அமெரிக்கா உட்பட எந்த நாடும் பிரயோகிக்கவே இல்லை. இந்த சிவில் வார்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, சிரியாவில் நடந்தது, அவ்வளோயும் ஸ்ரீலங்கா வரைக்கும் நடந்துச்சு பாருங்க. இப்படி உலகளாவிய உள்நாட்டு கான்ஃப்ளிக்ட்ஸில் கூட இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்தப்படலை. ஆனால் இது இப்போ பயன்படுத்தப்பட்டுருமோ முறை அப்படின்றதான் பெரிய பயமாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது மட்டும் இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டு அந்த ஒரு பேரழிவு இருக்குல்ல, அது அப்படியே நம்ம பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. தாக்குதல் யார் நடத்தினாங்களோ அந்த நாட்டு மக்களே தாக்குதலுக்குள்ளாக நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த அணு ஆயுத போர் சூழ்ந்துருமோ, இப்போ நம்ம ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஏவி விட்டு அந்த பக்கத்தில் இருக்கவங்க 1க்கு 10 ஏவி விட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடும் மாறி மாறி ஏவிச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அணு ஆயுத போர் அப்படின்றது உச்சத்தை எட்டி பூமி இல்லாமல் போயிடும். ஸோ இந்த பயத்தில் தான் இது வரைக்கும் எந்த ஒரு சிவில் வார்லையும் சரி, எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்லையும் சரி, இந்த டிஎன்டபிள்யூவை எந்த நாடும் பயன்படுத்தலை. இப்போ சர்வதேச அவதானிகள் இந்த டிஎன்டபிள்யூவை ரஷ்யன்ஸ் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறத எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இந்த யுக்ரைனுக்குள்ளே களமிறங்கும் போதே சில வாரங்களுக்குள்ளேயே இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டை நம்ம முடிச்சிடணும், ரொம்பலாம் செலவு பண்ண வேண்டாம், போனோமா நம்மளோட நோக்கங்களை நிறைவேற்றணுமா வந்துட்டே இருக்கலாம், இப்படி தான் அவங்க பிளான் பண்ணி இறங்கியிருக்காங்க. ஆனால் நடக்கிறதே வேற மாதிரி இருக்குது. 8 மாதங்களை கடந்து இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட் இப்போ வரைக்கும் பெருசாக போயிட்டு இருக்கு. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.
ரஷ்யன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸ் இருக்குல்ல, இதுங்க மேலே தான் அதிகமாக நம்பிக்கை வச்சிருந்தாங்க இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இட் மீன்ஸ் கடந்த பிப்ரவரி மாதம் 24 முன்னாடி வரைக்கும். ஆனால் இப்போ இந்த TNW இருக்குல்ல, இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ், இது மேலே ரஷ்யன்ஸோட கண் அப்படியே போய்கிட்டு இருக்கான். நாம் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மிசைல்ஸில் அவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி நம்ம ஏவி விட்டுட்டு இருக்கணும்? சிம்பிளாக TNW வச்சு முடிச்சு விட்டுலாமே, அவங்களுக்கு பயம் காட்டின மாதிரி இருக்கும், உலக நாடுகளை அச்சுறுத்தலை வச்சிருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யன்ஸ்லாம் இந்த லார்ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸ் மேலே இருந்த கவனத்தை அப்படியே திருப்பிட்டு TNW மேலே வச்சிருக்காங்களாம். இதுக்கேற்ற மாதிரி தான் புட்டின் அவர்களும் அடிக்கடி அணு ஆயுதம் சார்ந்த ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு. உங்ககிட்ட மட்டும் தான் அணு ஆயுதம் கிடையாது, எங்ககிட்ட இருக்குது, உலகத்திலேயே அதிகமாக இருக்குது, ஸோ பார்த்துக்குங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கோம், எங்களோட அணு ஆயுத திறன் என்னன்றது உலகத்துக்கு தெரியும், ஸோ TNW இருக்குன்ற மாதிரி தான் அந்த பக்கத்துலேருந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இதனால தான் இந்த அளவுக்கு பயம் ரஷ்யாவோட இந்த TNW சார்ந்து உலக மக்கள்கிட்ட எழுந்திருக்கு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே ஒரு பூமி. இந்த பூமியை உலக தலைவர்களோட ஈகோ காரணமாக அழிய விட்டால் எப்படி இருக்கும்? லிட்டலாக இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம், இதுக்கப்புறமா அது பயமுறுத்துறதையும் அச்சுறுத்துறதையும் சில நாடுகள் நிறுத்துதா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.